Hi, welcome to SMC Capital. நான் மாணிக்கம் குபேந்திரன். மார்ச் 3, 2025 ஃப்ரீ மார்க்கெட் அனலைஸ் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முக்கியமாக ரெண்டு விஷயத்தை நாம் இன்றைக்கி மார்க்கெட்டில் கவனிக்க போகிறோம். ஒன்று, இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஹைக் பண்ணியிருக்கிற விஷயம். இன்னொன்று, எஃப்ஐஐ இந்தியா மார்க்கெட்டை விட்டு மேக்ஸிமம் ஆஃப் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வெளியில் எடுத்து போன விஷயம். தேர்டு, உக்ரைன் ட்ரம்ப் ஃபைட். இந்த மூணு விஷயமும் மார்க்கெட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம குளோபல் மார்க்கெட் பார்க்கலாம். அதில் இன்றைக்கி மார்னிங் குளோபல் மார்க்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 பாயிண்ட் நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி S&P 500 அப்படி பார்த்தோம்னா ப்ரீவியஸ் செஷன் மார்ச் 1 வந்து பார்த்தோம்னா ஒரு 92 பாயிண்ட்ஸ் அப் ஆகி க்ரீனில் ட்ரேட் ஆகுது. பட் லாங் டேர்ம் சென்டிமெண்ட் வந்து பேரிஷில் தான் இருக்குது. நாஸ்டாக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 309.66, அதாவது 2%, அப்ராக்சிமேட்லி 2% இன்க்ரீஸ் ஆகி ப்ரீவியஸ் செஷன் வந்து க்ரீனில் ட்ரேட் ஆச்சு ஃப்ரைடே செஷன். ஆனால் ஒரு விஷயத்தை மறக்கக்கூடாது, டவ் ஜோன்ஸ் ஃபியூச்சர்ஸ் மார்னிங் நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதை வந்து நாம் பார்க்கணும். அது மாதிரி யூரோப்பியன் மார்க்கெட் பார்க்குறோம். யூரோப்பியன் மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் செஷன் வந்து ஒரு க்ரீனில் தான் ட்ரேட் ஆகிருக்கு. நிஃப்டி ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். ஒரு பாசிட்டிவ் கேப் அப் ஓப்பனிங்க்கு ஒரு சான்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 85 to 90 பாயிண்ட்ஸ் நிஃப்டி 50 வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆஸ் ஆஃப் மார்னிங் ரிப்போர்ட் படி கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி வந்து க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ்னு சொல்லலாம். ஏசியன் மார்க்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா மார்னிங் ஓப்பன் பண்ண மார்க்கெட்டில் நிக்கி 380 பாயிண்ட்ஸ் வந்து க்ரீனில் ட்ரேட் ஆகுது. ஸ்ட்ரைட் டைம்ஸ் வந்து ஒரு 9 பாயிண்ட்ஸ் க்ரீனில் ட்ரேட் ஆகுது. ஆங்சங் சைனா கிட்டத்தட்ட ஒரு 270 க்ரீனில் ட்ரேட் ஆகுது. ஷங்கை கம்போசிட் ஒரு 13 to 14. ஸோ இது எல்லாமே க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது நமக்கு ஒரு மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவாக அமையும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் பிரண்ட் க்ரூட் 0.6 சேஞ்ச் ஆகி 1% சேஞ்சஸில் கிட்டத்தட்ட க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கோல்டு வந்து 13 பாயிண்ட்ஸ் இன்றைக்கி மார்க்கெட்டில் இன்க்ரீஸ் ஆகி க்ரீனில் ட்ரேட் ஆகுது. மார்னிங் ஆஸ் ஆஃப் நவ் 7:30 க்ரூட் ஆயில் வந்து 0.75 சேஞ்ச் ஆகி க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம ஆஸ் யூஸ்வல் நம்ம யூஎஸ்டி ஐஎன்ஆர் பார்க்குறோம். யூஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா அப்ரிஷியேட் ஆகிருக்கு, ருப்பீஸ் வந்து டிப்ரிஷியேட் ஆகிருக்கு. 0.28% வந்து சேஞ்சஸ் ஆகி யூஎஸ்டி டாலர்ஸோடைய மதிப்பு அதிகமாகிட்டுருக்கு. ஸோ ஜென்ரலாக நம்ம இந்தியா 5 years 10 years 30 years பாண்ட்ஸ் எல்லாமே ஒரு 0.01% இன்க்ரீஸ் ஆகி க்ரீனில் ட்ரேட் ஆகுது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஒரு 10 years பாண்ட்ஸும் ஒரு 0.03 சேஞ்ச் ஆகி 0.66% சேஞ்சஸில் க்ரீனில் ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ ஏடிஆர் ஜிடிஆர் பார்க்குறோம். ஆக்சிஸ் பேங்க் ஏடிஆர் 0.42% சேஞ்ச் ஆகி 0.72% சேஞ்சஸில் க்ரீனில் ட்ரேட் ஆகுது. ஹெச்டிஎஃப்சி 1.23 பாயிண்ட் சேஞ்ச் ஆகி க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதுமாரி ஐசிஐசிஐ பேங்க் ஏடிஆர் பார்க்குறோம். ஐசிஐசிஐ பேங்க் வந்து பார்த்திங்கன்னா -0.2 பாயிண்ட் சேஞ்ச் ஆகி ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பட் பேங்க் ஏடிஆரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஐடி ஏடிஆர்ஸ் வந்து நம்ம பார்க்கும்போது இன்ஃபோசிஸ் வந்து ரெட்டில் ட்ரேட் ஆகுது, விப்ரோவும் ரெட்டில் ட்ரேட் ஆகுது. ஐடி ஏடிஆர்ஸ் எதுவுமே வந்து ஒரு பாசிட்டிவான சிக்னல் இல்லை அப்படின்னு நாம் சொல்லலாம். எஃப்ஐஐ டிஏ ஆக்டிவிட்டீஸ் பார்க்குறோம். எஃப்ஐஐ கேஷ் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட வந்து 11,639 crores வந்து சேல் பண்ணியிருக்காங்க. டிஏஐ கேஷில் வந்து 12,308.6 crores வந்து இன்வெஸ்ட் பண்ணி மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 5,076.8 crores வந்து சேல்ஸ் வந்து நமக்கு நடந்திருக்கு. நிஃப்டி 50 டே சார்ட்ஸ் வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறோம்.
நிஃப்டி 50 வந்து லாங் பேரிஸ் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் அந்த டெய்லி சார்ட்டில் சிக்னிஃபிகண்ட் எபோவ் ஆவரேஜ் வேல்யூமில் ஃபார்ம் ஆகிருக்கு. இட் இஸ் இண்டிகேட்டிங் வீக்னஸ். ஆர்எஸ்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 22 ரீச் பண்ணியிருக்கு. இட் இஸ் ஓவர் சோல்டு பொசிஷனில் இருக்குது. எம்ஏசிடி வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் கிராஸ் ஓவரில் தான் நமக்கு இண்டிகேட் பண்ணுது. டெக்னிக்கலி நிஃப்டி 50 பேரிஸ் சென்டிமெண்ட்டை தான் நமக்கு காட்டுது. பிவோட் பேஸ்டு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 22,300, 22,400, 22,500 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கு. பிவோட் பேஸ்டு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 22,000 ஸ்ட்ராங்கஸ்ட்டு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்குது. 21,900 செகண்ட் சப்போர்ட். 22,800 வந்து 21,800 வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ ஆஸ் பர் டெக்னிக்கலி நிஃப்டி 50 ரொம்ப வீக்காக பேரிஸாக தான் காட்டுது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி நம்ம பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டே சார்ட்டில் ஒரு புல்லிஷ் கேண்டில்ஸ்டிக்ஸ் வித் மைனர் அப்பர் அண்ட் லோயர் ஷேடோஸ் மூலிமா ஃபார்ம் ஆகிருக்கு. பட் இது லாங் டேர்ம் ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டை தான் டெக்னிக்கலி காட்டுது. பட் ஏடிஆர்ஸோடைய சப்போர்ட்டு இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் ஒரு சின்ன சேஞ்சஸ் நடக்கும். பட் மீன்வாயில் ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஹைக் ஆனது மேபி இது வந்து மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நமக்கு இருக்குது. இந்தியா விக்ஸ் பார்க்குறோம். இந்தியா விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4.53% இன்க்ரீஸ் ஆகி 13.91 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது திரும்பி இது ஒரு புல்லுக்கான கம்போர்ட் ஜோனில் தான் இருக்குது. இந்தியா விக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஆல் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது இந்தியா விக்ஸ் இன்க்ரீஸ் ஆகியிருந்தால் நிஃப்டி 50 ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கன்க்ளூஷன்ஸ், இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்கும்? ஜியோ பாலிட்டிக்ஸ் பெருசாக சரியில்லாத சுச்சுவேஷன் இருக்குது. லைக் குளோபல் ஏடிஆர், யூஎஸ் ஏடிஆர்ஸ் வந்து மோஸ்ட்லி ஒரு மிக்ஸ்டு சிக்னலை தான் கொடுக்குது. பட் யூஎஸ் மார்க்கெட் ப்ரீவியஸ் செஷன் பாசிட்டிவ் ஆனாலும் மார்னிங் செஷன் வந்து நெகட்டிவில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. கிஃப்ட் நிஃப்டி ஒரு பாசிட்டிவ் இண்டிகேஷன்ஸ் இருக்குது. ஏசியன் மார்க்கெட் அசப்னா ஓப்பன் பண்ண மார்க்கெட் எல்லாமே ஒரு க்ரீனில் தான் இருக்குது. பிரெண்ட்டு, க்ரூட் ஆயில் எல்லாமே க்ரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ மேபி லாஸ்ட்டு 7 சைஸ் ட்ரேட்ஸன் வந்து நமக்கு ஃபாலோ ஆனதுனால இன்றைக்கி மார்க்கெட்டு ரெக்கவரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் நமக்கு தோணுது. பட் அது ரெக்கவரி ஆனால் எவ்வளோ ரெக்கவரி ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நிஃப்டி 50 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 100 to 200 பாயிண்ட்ஸ் ரெக்கவரி ஆகும். பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 200 to 300 பாயிண்ட்ஸ் வந்து ரெக்கவரி ஆகும். பட்டு நம்ம ஒரு விஷயத்தை மறக்கக்கூடாது, மார்க்கெட் ரொம்ப டென்ஷனில் தான் இருக்குது. மார்க்கெட்டில் இன்னமும் ஒரு அன்சர்டனிட்டி இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணணும். மார்க்கெட்டுடைய போக்கை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மார்க்கெட் என்ன தான் நம்ம ரெக்கவரி ஆனாலும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணாலும் மேபி பேஸ்ட் ஆன் அதர் ஃபேக்டர்ஸ்